NLPயில் அடுத்த ப்ரீசப்போசிஷன், எனக்கு அந்த திறமைகள் இல்லை, எனக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு புலம்பி தவிக்கிற கூட்டம் நிறையா இருக்குது. அதுக்காக தான் அந்த ப்ரீசப்போசிஷன் சொல்கிறாங்க. there is no unresourceable person, there is only unresourceable state. திறமையும் வளங்களும் இல்லாதவர்கள் என்று யாருமே இங்கு கிடையாது. அந்த திறமையையும் வளங்களையும் புரிந்து கொள்ளாதவர்கள், உபயோகப்படுத்தாதவர்கள் மட்டுமே நிறைய பேர் இங்கு உள்ளனர். அதான் அர்த்தம். உண்மைதானா? கொஞ்சம் யோசித்தோம்னா நம்மக்கிட்ட எவ்வளவு திறமைகள் இருக்குது, நம்மளை சுற்றி எவ்வளவு திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக சிந்திக்கலாம். சின்ன வார்த்தை தான் மிகப்பெரிய அர்த்தங்களை கொடுக்குது. there is no unresourceable person, only unresourceable state. வளங்களற்றவர்கள், திறமையற்றவர்கள் என்று இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தனது திறமையை, தனது வளங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் அல்லது உபயோகப்படுத்த தெரியாதவர்கள் மட்டுமே உள்ளனர். எல்லாத்துமே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ப்ரீசப்போசிஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? கொஞ்சம் யோசிப்போமா? சிரமமான சூழ்நிலைகளில் எந்தெந்த ரிசோர்ஸஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது, என்னென்ன திறமைகள்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிந்தித்தோம்னாலே அப்படி பிரகாசமான வெளிச்சம் நம்மளை சுற்றியும் வரும், நமக்குள்ளும் வரும், நம்மை நோக்கி வரும். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். மனங்கள் மலரட்டும். தேங்க்யூ.